என்னடா மண்ணெல்லாம் வச்சு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? விஷயம் இருக்குது. ஒரு கப்பில் கொஞ்சம் பயிர் இருக்குது, இன்னொரு கப்பில் கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. இப்போ இந்த பயிரை வந்து இந்த மணலில் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த தண்ணியும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த மணல்லேருந்து இந்த பயிர் எடுத்து பிரித்து வைக்க முடியும்னு சொன்னால் எத்தனை பேரை செய்ய முடியும்? எல்லாரையும் செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த மண்ணில் இந்த தண்ணியை பிரித்து இதே கப்பில் திருப்பி ஊற்ற முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நிறைய கோவமான சிச்சுவேஷனில் நிறைய தருணங்களில் நம்ம வார்த்தையை விட்டுருவோம். நம்ம வீட்டிலையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து இந்த பொறுமை இழந்து அனாவசியமான வார்த்தைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசிடுவோம். அப்படி பேசுகிற வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை நம்ம வந்து இந்த பயிரை மாதிரி பிரித்து வச்சிடலாம். ஈஸியாக அது வந்து காலப்போக்கில் மறந்து போயிடும். ஆனால் ஒரு சில வார்த்தைகளை வந்து இந்த தண்ணி மாதிரி பிரிக்கவே முடியாது. அது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் மன்னிச்சிடுவீங்க, மறந்துடுவீங்க. ஆனால் அது உண்டான காயம் வந்து எப்பவுமே இருக்கும். அது அந்த ஒரு தழும்பு மாதிரி வந்து அவங்க மனசில் பதிஞ்சிடும். ஸோ அது வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் இனிமேல் நம்ம பேசும்பொழுது ரொம்ப கவனமாக ஞானத்தோடு பேசணும். நம்மளுக்கு தெரியும் ஒரு சில வார்த்தையை வந்து நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து திருப்பி எடுக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அதனால் எப்போ பேசும்போது ரொம்ப கவனமாகவும் ஞானத்தோடு பேசுகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே தான் வேதத்துலையும் சொல்லுதுங்க. நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவமெல்லாம் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனே புத்திமான். அதுவே யாக்கோபில் அதை எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும்னு போட்டிருக்கு. யாக்கோபு 1:19 ஆகையால் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாக இருக்க கடவர்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பொறுமையான வார்த்தைகளை பேசுங்க. தேங்க்யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.